சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் வந்தாலும் அதை எல்லாம் தூக்கி போட்டுட்டு தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா டாக்டருக்கு படிக்கிறதுக்காக காலேஜ் போகிறாங்க. அங்கே போயிட்டு ஃபஸ்ட் இயர் கிளாஸ் அட்டன் பண்ணுறப்போ அந்த ஸ்கெலிட்டனை பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வாமிட் வந்துச்சு. வாமிட் வந்து மயங்கிட்டாங்க. ஏற்கனவே எனக்கு தலை சுற்றுற மாதிரி தான் இருந்துச்சு, நான் வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள டாக்டர்ஸ் கிட்டலாம் சொல்கிறாங்க. உடனே ஒரு டாக்டர் பார்த்தீங்கன்னா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தும் இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணி படிக்க வந்திருக்கீங்க, நான் ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லுவாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து தமிழ்ச்செல்வியோட அப்பா பார்த்தீங்க அப்படின்னா சேதுபதி வீட்டில் போயிட்டு அவங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி என் பொண்ணுக்கு டிவோர்ஸ்லாம் கொடுக்காதீங்க, அவள் வாழணும், நான் சொன்ன ஒரு பொய்னால அவள் வாழ்க்கையே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கெஞ்சுறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட அது எதுவுமே கண்டுக்காமல் பார்த்தீங்க அப்படின்னா சேதுபதியோட அப்பா போலீஸை வர சொல்லி அவரை கூட்டிகிட்டு போக சொல்லிடுவாங்க. இன்னொரு சைடு வந்து தமிழ்ச்செல்வி நிம்மதியாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி படிக்கிற காலேஜ்லேயே ஒரு ஆளை வந்து வேவு பார்க்கறதுக்காக தாமரோட அம்மா வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. தமிழ்ச்செல்வி வந்து யார் கூடலாம் சிரித்து பழகுறா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக தான் அங்கே ஒரு ஆள் வச்சுருக்கதா தாமரோட அம்மா பார்த்தீங்கன்னா தாமரை கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தமிழ்ச்செல்விக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கூட தமிழ்ச்செல்வி எல்லாத்தையும் மீறி டாக்டருக்கு படித்து அவங்க மூஞ்சிலெல்லாம் கரிய பூச தான் போகிறாங்க. இந்த மாதிரி தான் அடுத்த வர எபிசோட் போக போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.